சொத்து தகராறில் தனது சகோதரரையும் அவரது மனைவியையும் தாக்கிய வழக்கில் நிதியமைச்சர் மரிய வில்சன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள எழில் நகரில் வசித்து வரும் அவரது சகோதரர் வீட்டிற்குள் நுழைந்து சொத்து பிரச்சனை தொடர்பாக அவரது சகோதரர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியதாக லாஸ்பேட்டை காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகும்படி மரிய வில்சனுக்கு புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் தமக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கூறி மரிய வில்சன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் குடும்ப பிரச்சனை தொடர்பாக சமரச தீர்வு மையத்தில் தீர்வு காண அறிவுறுத்தி உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வழக்கை உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் அவரது சகோதரருடைய மனைவி மற்றும் அவரது தந்தை ஆகியோர் சார்பில் இன்று ஆஜரானார். அவர்களிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. விசாரணையில் வருகிற 21ஆம் தேதி வழக்கை மீண்டும் தள்ளி வைப்பதாகவும் அன்று அமைச்சர் மரிய வில்சன் உட்பட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை வருகிற 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.